குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குவார்டர்லி எக்ஸாமுக்குரிய 5th இங்கிலீஷ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதில் மொதல் கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதாவது கரெக்டான வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸை வந்து ஃபில்அப் பண்ணி இருக்காங்க. மொதல் கொஸ்டின் அனிதா சாய டேஸ் இன் த ஜூ. அனிதா வந்து ஜூவில் பார்த்தா என்ன பார்த்தானா டீர் மானை பார்த்தா DEER. அப்புறம் ரெண்டாவது ரவி கேம் டு டேஸ் ஹவுஸ் ஆன் மண்டே. ரவி வந்து மண்டே திங்கட்கிழமை அவங்க வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அவனுடைய வீடுங்க OUR தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அப்புறம் மூணாவது தேர் ஆர் டேஸ் டக்ஸ் இன் த பாண்ட். குளத்தில் 2 வாத்துகள் இருந்தன. அப்புறம் TOW வந்து அது கரெக்டான ஆப்ஷன். மூணாவது த கேர்ள் ஹேஸ் ஏ லாங் டேஸ். அந்த பெண்ணுக்கு லாங் நீளமான முடி உண்டு. முடிங்கும்போது KHAIR. அஞ்சாவது த ரேட் ரன்ஸ் இன் டு த ஸ்மால் டேஸ். அந்த எலி வந்து ஸ்மால் ஹோலுங்கும் போது ஓட்டை அப்படின்னா HOLE ஸ்மால் ஹோல்குள்ளே நுழைஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சூஸ் அண்ட் ரைட் அ கரெக்ட் வேர்ட். ஒன்லி பாட்டு சம் டேஸ்ட். சமுங்கும் போது சில்லாங்கிற மீனிங், அது ப்ளூரல் மாப்பில் இருக்கிறதுனால மேங்கோஸ் வரும். MANGOES மேங்கோ வராது, மேங்கோஸ் வரும். ரெண்டாவது கஸ்டர்ட் ஆப்பிள் ஹேஸ் லாட்டுங்க எடுத்துறாங்க. லாட்டுங்கும் போது ப்ளூரல் ஃபார்ம் SEEDS சீட்ஸ் வரும். அப்புறம் மூணாவது தே ஆர் மெனிங்கும் போது நிறைய மீனிங். அப்புறம் ஃப்ளவர்ஸ் தான் வரும். FLOWERS இந்த பார்க். அதுக்கடுத்து அம்மர் இஸ் ட்ரிங்கிங் ஏ டேஸ் ஆஃப் மில்க். அமர் வந்து 1 கிளாஸ் பால் குடிச்சா. அப்புறம் GLASS இதுதான் சிங்கிள் ஃபார்மில் வரும். அப்புறம் அஞ்சாவது தேர் ஆர் ஏ டேஸ் இந்த சீடு. இது வந்து ஆக்சிஜன் வந்து பியூங்கும் போது சில்லை அப்படிங்கிற மீனிங் வரதுனால ஆக்சிஜன் தான் வரும். OXEN ப்ளூரல் ஃபார்மில் வரும். அப்புறம் மேட்ச் அண்ட் ரைட் கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்ஸ். முதல்ல இந்த வார்த்தையை வந்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸில் இந்த வார்த்தையை மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல மேட்ச் பண்ணுவோம். ஃபுட்பால், ப்ளே கிரவுண்ட், வாட்டர்மிலான், சன்ஃப்ளவர், பட்டர்ஃப்ளை. அதில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை நம்ம மேட்ச் பண்ணோம்ல, அந்த வார்த்தையை அதில் சூட்டபுளாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல சஞ்சு ஈட்ஸ் டேஸ் இன் சம்மர். சம்மருக்கு சஞ்சு என்ன சாப்பிட்டானா வாட்டர்மிலான் சாப்பிட்டான். ரெண்டாவது ஹரிஸ் பிளேஸ் டேஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஹரிஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸோட என்ன விளையாண்டா ஃபுட்பால் விளையாண்டா. மூணாவது கலா ஹேசியா டேஸ் இந்த கார்டன். கலா அவன் காட்டில் என்ன வச்சுருக்கா சன்ஃப்ளவர் வச்சுருக்கான். அப்புறம் தேர் இஸ் ஏ டேஸ் அந்த புலவர். இந்த புலவரில் என்ன இருக்குது பட்டர்ஃப்ளை. அப்புறம் அஞ்சாவது த சில்ட்ரன் கோ டு த டேஸ் ஆன் சண்டே. இந்த சில்ட்ரன்ஸ் வந்து சண்டே எங்கே போவாங்க ப்ளே கிரவுண்ட் போவாங்க. அடுத்த நாலாவது கம்ப்ளீட் சென்டென்ஸ் யூஸிங் த அண்டு பட் ஆர். இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். என்னது யூஸ் பண்ணி அண்டு பட் ஆர் யூஸ் பண்ணி. கவின் வாஸ் சிக். கவினுக்கு வந்து உடம்பு சரியில்லை. டேஸ் ஹி கேம் டு த ஸ்கூல். ஆனாலும் அவன் ஸ்கூலுக்கு போனான். அப்படின்னா என்ன வரும் ஆனாலுங்கிற மீனிங்க்கு பட்டு PUT பட்டு. ரெண்டாவது அவி பாட் ஏ நியூ பால் டேஸ் ஏ நியூ பேட். அவி வந்து கடையில் அவி வந்து என்ன வாங்கினா புது பாலும் புது பேட்டும். அப்படின்னா புது பால் மற்றும் புது பேட். அந்த மற்றுங்கு தான் அண்டு ஏண்டி அண்டு. மூணாவது டூ யூ வாண்ட் ஆன் ஆப்பிள் டேஸ் பனானா. உனக்கு ஆப்பிள் வேணுமா அல்லது பனானா வேணுமா அல்லது சொல்கிறோம்ல அதுக்கு தான் OR. ரெண்டாவது மேரி ஸ்டடிட் வெல் டேஸ் சி டிட் நாட் ரைட் த எக்ஸாம் வெல். மேரி நல்லா தான் படித்தா ஆனால் அவளால் நல்லா எக்ஸாம் எழுத முடியல. அப்புறம் ஆன்லைனுக்கு பட்டு PUT பட். அஞ்சாவது ஐ லைக் பீன்ஸ் டேஸ் கேரட். அவனுக்கு வந்து அவன் என்ன விரும்பினா பீன்ஸையும் விரும்பினா மற்றும் கேரட்டும் விரும்பினா. அப்புறம் அண்டு வரும். அப்புறம் அஞ்சாவது ரீரைட் ஈ சென்டென்ஸ் கரெக்ட்லி பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன் வேர்டு. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, அந்த அண்டர்லைன் பண்ண அந்த வேர்டை வந்து கரெக்டாக நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வந்து முடிஞ்சிருக்காங்க. ஹவிதா அண்டு புனிதா டேஸ் தேர் கோவொர்க் எஸ்டர்டேங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்களா, அது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய கீவேர்டு. ஆனால் இங்கே என்ன இருக்குது ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட்டுன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் ரோட்டுன்னு மாட்டணும். இப்போ கவிதா அண்ட் புனிதா ரோட் தேர் ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. இப்போ ரெண்டாவது ஏ டாக் சீசஸ் மீ லாஸ்ட் வீக்குங்கிறது எதுக்குரிய கீவேர்ட்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸுக்கு கீவேர்டு. அதனால சேஸ்டு தான் வரும். த டாக் சேஸ்டு மீ லாஸ்ட் வீக். அப்புறம் மூணாவது எஸ்டர்டே ஆசா பிளேஸ் டென்னிஸ் வித் ஏர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டேங்கிறது கீவேர்டு எதுக்குரியது பாஸ்ட் டென்ஸுக்குரியது. அப்புறம் எஸ்டர்டே ஆசா பிளேடு பிளேஸ்க்குரிய பாஸ்ட் ஃபார்ம் பிளேடு டென்னிஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாலாவது த சன் கேவ் அஸ் லைட் அண்ட் ஹீட் எவ்ரிடே. சன் வந்து எப்பவுமே ஹீட்டாகவும் ஒளியும் வெப்பத்தையும் வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எவ்ரிடேங்கிற கீவேர்டு கொடுத்ததுனால இங்கே வந்து கேவுங்கிறது கிவ்னு மாறும். இந்த இடத்துல தப்பாக கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. த சன் கிவ் அஸ் லைட் அண்ட் ஹீட் எவ்ரிடே. இதான் சரியாக இருக்கும். கிவ் GIVE கிவ். அப்புறம் அஞ்சாவது லாஸ்ட் சம்மர் ஜான் கோஸ் டு ஊட்டி. இந்த லாஸ்ட் சம்மர்னால் போன சம்மரில் அவங்க எங்கே போனாங்கன்னு ஊட்டிக்கு போனாங்க. லாஸ்ட் சம்மருங்கிற கீவேர்டு எதுக்குரியதா லாஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்தாலே பாஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும். லாஸ்ட் சம்மர் ஜான் வென்ட் டு ஊட்டி. கோஸ் வென்ட் அப்படி வரும்.
வெண்ட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். அப்புறம் நெக்ஸ்ட் R6 சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. ஒரு அண்டர்லைன் பண்ண வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டு எழுதியிருக்காங்க. முதல் கொஸ்டின் இந்த எர்த் வார்ம் இஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு. அதாவது ஃபார்மருடைய ஃப்ரெண்டில் எர்த் வார்முங்கிறது மண்புழு இருந்துச்சு அப்படிங்கும்போது ஃப்ரெண்டுங்கிறது அதாவது விவசாயிகளுக்கு மண்புழு நண்பன்ங்கிற வார்த்தை சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நண்பனுக்குரிய ஆப்போசிட் வேர்டு வந்து எதிரி. உடனே ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட் எனிமி ENEMY. ஏ ஆப்ஷன். ரெண்டாவது ஏ வெல்தி மேன் லிவ்டு இன் த வில்லேஜ். ஒரு செல்வாக்கான மனிதன் வில்லேஜில் வாழ்ந்து வந்தான். வெல்த்திங்கும் போது வசதியான மீனிங் வரும். அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் பூவர் ஏழை POOR. இதுக்கு சி ஆப்ஷன் ரைட்டு. அப்புறம் மூணாவது அகில் இஸ் டூ வீக் டு ஹேரி ஹிஸ் லாங்குவேஜ். அபி வந்து ரொம்ப வீக்காக இருந்தனால அவன் லாங்குவேஜ் அவனுடைய லக்கேஜை வந்து அவனால் எடுக்க முடியல. வீக்குன்னு என்னதுன்னா வலிமையற்ற. அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் ஸ்ட்ராங் STRONG ஸ்ட்ராங். இதுக்கு ஏ ஆப்ஷன் இஸ் ரைட்டு. இப்போ நாலாவது பானு சாயே டைனி கோல்டன் பீஸ் இன் த ஃபிஷ் டேங்க். பானு வந்து ஃபிஷ் டேங்கில் சின்ன தங்க நிற மீனை பார்த்தா அதுக்கு வந்து கியூப்ஸ் HUGE. ஏ ஆப்ஷன் இஸ் ரைட். அஞ்சாவது த பேக் வாஸ் லைட் டு ஹேரி. பேக் வந்து லேசாக இருக்கிறதுனால பேக் வந்து லேசாக இருக்குது அப்படின்னு மீனிங் வரும். லைட் என்ன கேவி KHEAVE. KHEAVY. பி ஆப்ஷன் இஸ் ரைட். ஃபார் செவன்த் ரீஅரேஞ்ச் அ வேர்ட் அண்ட் ரைட் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இந்த ஒரு வார்த்தை வந்து குழம்பு கிடக்கு. அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம் மீனிங்ஃபுல்லாக மாற்றணும். அப்படின்னா தீஸ் கேரட் டேஸ்டி ஃப்ரூட் அண்ட் ஆர். These carrots and fruits are tasty. The right answer sentence. ரெண்டாவது fields them in the work farmers. The farmers work in the fields. மூணாவது well filled the with is rainwater. The well is filled the rainwater. நாலாவது waters Nila every day plants them. Nila waters the plant every day. அஞ்சாவது space the museum a visitor. They visited a space museum. Fill in the blanks using in on at. அதாவது கோடிட்ட இடத்த நிரப்புக. இன்னும் ஆன் அட்டை வச்சு யூஸ் பண்ணி இந்த வார்த்தை எப்போ சொல்லியிருக்காங்க. முதல் இது we heard a loud noise at night. ரெண்டாவது லீலா uses a scarf in winter. மூணாவது we celebrate Independence Day on 5th August. நாலாவது மலர் ஆல்வேஸ் கெட்ஸ் அப் அட் 6 o'clock in the morning. அஞ்சாவது மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் பார்ன் இன் 1950. அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து 1915 பிறந்தாங்க. இல்லுங்கிற வார்த்தைக்கு தான் இன்னும் வரும். ஐயன் இன்னும் வரும். நெக்ஸ்ட் ஆறாவது சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சினோனிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ண வார்த்தைக்குரிய பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. முதல் கொஸ்டின் cleanliness gives us a healthy environment. என்வரன்மெண்ட்டுக்கு சுற்றுச்சூழல், சரௌண்டிங்னால சுற்றுச்சூழல். அதுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் வரும். ரெண்டாவது த கிராண்ட்மா குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட் ஃபார் டின்னர். அவங்க கிராண்ட்மா வந்து டேஸ்டியான ஃபுட் செஞ்சுருந்தாங்க நைட் இரவு உணவு. அதுக்கு வந்து டேஸ்டி. பி ஆப்ஷன் இஸ் ரைட். சி ஆப்ஷன் பிரவீன் த்ரோஸ் த வேஸ்ட் இன் டு த டஸ்ட்பின். வேஸ்ட்டுங்கிறது என்ன வரும்னா லெஃப்ட் ஓவர். சி ஆப்ஷன். நாலாவது த பிளம்பர் ரிப்பேர்ஸ் த ப்ரோக்கன் பைப்ஸ். இது ப்ரோக்கனா உடஞ்சதுன்னு அர்த்தம். டேமேஜ்னாலும் பிஞ்சதுன்னு அர்த்தம். டேமேஜ். DAMAGED. ஏ ஆப்ஷன் இஸ் ரைட். 5 பாண்டியன் ஷேர்டு ஹிஸ் வெல்த் ஈக்குவலி வித் ஹிஸ் சில்ட்ரன். ஈக்குவலிக்கு வந்து யூனிஃபார்ம்லி. 10 சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த பேஜஸ். ஒரு பேஜஸ் கொடுத்துருக்காங்க. அது வேர்டு வந்து கரெக்டு நம்ம இந்த வேர்டை மீட் பண்ணணும். அனுஸ் ஃபேமிலி டேஸ் டு கோ ஆன் ஏ பிக்னிக். அருண் ஃபேமிலி இஸ் பிளானிங். அருண் ஃபேமிலி வந்து பிளான் பண்ணுறாங்க. இன்னும் பிக்னிக் போகுது பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் அருண்ஸ் ஃபேமிலிங்கிறதுனால அது சிங்குலர் ஃபேம்னால இஸ் வரும். அருண்ஸ் ஃபேமிலிங்கிறதுனால அருண்ஸ் ஃபாதர் அண்ட் மதர். ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல வரும் ஆறு வரும். டெலிஷியஸ் ஃபுட் ஃபார் த ட்ரிப். அவனுடைய அப்பா அம்மாவோ அவங்களுக்கு டேஸ்டான ஃபுட்டை ட்ரிப்புக்காக ரெடி பண்ணாங்க. கிராண்ட்மா டேஸ் த திங்ஸ். கிராண்ட்மா வந்து அவங்க திங்ஸை பேக் பண்ணாங்க. அப்போ கிராண்ட்மாங்கிற சிங்குலர் ஒரே ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க. சிங்கிறனால இஸ்ஸு. சி இட்டு அதுக்கெலாம் வந்து இஸ் தான் வரும். அதான் இஸ் பேக்கிங் வரும். அப்புறம் அனுஸ் பிரதர் இஸ் கெட்டிங் ரெடி வித் இஸ் பேட் அண்ட் பால். அனுடைய பிரதர் என்ன பண்ணாங்கன்னா அவர் ரெடியாக பேட்டிங் பாலையும் ரெடியாக எடுத்து வச்சான்.
அப்புறம் டேஸ் ஃபார் த ட்ரிப் இன் கார். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரிப்புக்கு காரில் போனாங்க. அவர்கள் அப்படிங்கிறனால ப்ளூரல் ஃபார்ம் ஆர் வரும். 11th, imagine you are going to celebrate your sister's birthday on 26/10/2024 in your village with your grandparents. Write a letter to your uncle inviting him to attend the birthday celebration. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இமேஜின் பண்ணுற அவங்க சிஸ்டர் பர்த்டேக்கு அவங்க பாட்டி வீட்டில் இருந்து வில்லேஜில் இருந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு அவங்க அன்கிளை வந்து இன்வைட் பண்ண சொல்லி லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. அது மொதல் வந்து டியர் அன்கிளுக்கு தான் நம்ம எழுதுகிறோம். அதில் டியர் அன்கிள் வரும். ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் மை சிஸ்டர் பர்த்டே ஆன். அவங்க சிஸ்டர் பர்த்டே எப்போ? 26/10/2000 இருந்தாலும் அதை போடுறோம். எங்கே வச்சு கொண்டாடுறாங்க? வில்லேஜ். இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஐ இன்வைட் யூ டு அட்டெண்ட் த செலிப்ரேஷன் மை சிஸ்டர் அண்ட் ஐ வில் be your habit to see you in the celebration. இங்கே வந்து அவங்க பேர் எழுதணும். யுவர் ஃபேத்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் எழுதணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பண்ணிட்டு ரீட் த பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஒரு பேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதை வாசி கீழே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சரியான ஆன்சர் எடுப்ப சொல்லியிருக்காங்க. அறிவுமதி இஸ் ஏ ஸ்மால் கேர்ள். சி அண்ட் ஹேர் ஃபேமிலி லீவ் ஆன் மார்ஸ். ஹேர் கிராண்ட்மா விசிட் ஆன் ஹேர் பர்த்டே இன் ஏ ஸ்பேஸ் ஷெட்யூல். அறிவுமதி அண்ட் ஹேர் கிராண்ட்பா கோ அவுட் த வாக் டு ஏ வெஜிடபிள் கப். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவுமதி வந்து ஒரு சின்ன பொண்ணு. அவளும் அவருடைய ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னா மார்ஸில் செவ்வாயில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிராண்ட்மா வந்து விசிட் பண்ணாங்க. அவங்க பர்த்டே வந்து ஸ்பேஸில் வச்சு விசிட் பண்ணாங்க. அறிவுமதி வந்து அவங்க பேரண்ட்ஸோட எங்கே போனான்னா வெஜிடபிளில் இருக்கிற இடத்துக்கு நடந்து போனால், கார்டனில் வெஜிடபிள் இருக்கிற இடத்துக்கு நடந்து போனால், பட் த டேஸ்ட் கேரட் பட் த கேரட் ஆர் நாட் டேஸ்டி. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேரட்டை வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த கேரட் வந்து டேஸ்ட்டாகவே இல்லை. கிராண்ட்பா எக்ஸ்பிளைன்ஸு அருள்மதி that carrot and fruits were tasty on earth because of healthy soil and pure water. On Mars we get water from fuel. நினச்சிருக்காங்கன்னா அருள்மதி அவங்க தாத்தா சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கேரட்டும் ஃப்ரூட்ஸும் எங்கே பூமியில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நல்ல மண்ணும் சுத்தமான தண்ணி இருக்கிறதுனால. ஆனால் மார்ஸில் இருக்கிறதெல்லாம் என்னது? ஆயில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He also said that on the earth. He also says that on the earth. அவங்க சொன்னாங்க எர்த்தை பற்றி. we got fresh air but now not in Mars. அந்த எர்த்தில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்று கிடைக்கும், ஆனால் மார்ஸில் அந்த மாதிரி இல்லை. அறிவுமதி feels bad and she came to know that humans polluted the earth. அந்த அறிவுமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா. என்ன ஃபீல் பண்ணாலும் அவங்க அங்கே வந்து ஹூமன்ஸ் வந்து நிலத்தை வந்து மாசுபடுத்துகிறாங்க. கம் பேக் ஹோம் வித் த ஹோப் த சயின்டிஸ்ட் வில் மேக் மார்ஸ் எ குட் பிளேஸ் ஃபார் லிவிங். அதாவது அவன் ரொம்ப நம்பிக்கையாக சொன்னான். வீட்டுக்கு வந்து நம்ம நம்பிக்கை என்ன சொல்கிறான்னா, இந்த சயின்ஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த மார்ஸ் நல்ல பிளேஸாக வாழ்றதுக்கு ஏற்ற நல்ல பிளேஸாக மாற்றுவாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் மொதல் கொஸ்டின், வேர் த அறிமதி லீவ். அறிமதி எங்கே வந்துட்டு இருக்கா? அறிமதி லீவ்ஸ் ஆன் மார்ஸில் வந்துட்டு இருக்கா. ஒய் வேர் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டேஸ்டி ஆன் த எர்த். ஏன் வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எர்த்தில் வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் த சாயில் இஸ் ஹெல்த்தி அண்ட் த வாட்டர் இஸ் பியூர். அங்கே இருக்கிற வந்து சாயில், அதாவது மண் வந்து ஹெல்த்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து சுத்தமானதாக இருக்கும், நீர் சுத்தமானதாக இருக்கும். மூணாவது, வித் ஊம் த அறிவுமதி கோ டு த வெஜிடபிள் கப்பு. அறிவுமதி இந்த வெஜிடபிள் கப்புக்கு யார் கூட போனா? வித் ஏர் கிராண்ட்பா, அவங்க அப்பா கூட, அவங்க கிராண்ட்பா கூட போனா, அவங்க தாத்தா கூட போனா. நாலாவது, சூஸ் அண்ட் ரைட் இன்கரெக்ட் சென்டென்ஸ். அதாவது இதில் இன்கரெக்டான சென்டென்ஸ், தவறான வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன் மார்ஸ் தே காட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். அதாவது தண்ணி வந்து மழை மூலமாக வருதா? இல்லை, ஃபியூல் மூலமாக வருதுன்னு தான் போட்டிருந்தாங்க. அதனால் இதான் ராங் வார்த்தை. பி ஆப்ஷன் இஸ் ரைட்டு. அப்புறம் அஞ்சாவது, ரீரைட் சென்டென்ஸ் கரெக்ட்லி. அதான் இங்கே தப்பான வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. அனிமல் பொலிட்டட் எர்த். விலங்குகளை பொலிட் பண்ணுறது எர்த்தா இல்லை, ஹூமன்ஸ் தான் பொலிட் பண்ணுறாங்க. இதுக்குரிய இங்கிலீஷ்க்குரிய ஆன்சருக்கு பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.